அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. இன்னைக்கு தீபாவளி. உங்க வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பீங்க தானே? சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியா இருக்கிற நாள், குடும்பத்தை சந்திக்கிற நாள், ஒற்றுமையா இருக்கிற நாள். இந்த மாதிரி நாட்கள்ல வீட்டுக்கு வர்ற கணவன் மத்த நாட்கள்ல யார் வீட்டுல இருக்கான்னு இன்னைக்கு அதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லா வீட்டு புருஷனும் இல்ல, ஒரு சில ஆண்மகன்கள். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாரு தானே, நம்ம புடவை கட்டிட்டு புருஷனோட நடந்து போலாம். என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் புருஷன் தானே, என்ன சொல்றது? அந்த மாதிரிதான் நம்ம யோசிக்கிறோம். ஈரத்துணி காஞ்சிரும், அது காயிற மாதிரியே புருஷன் பண்ற தப்பெல்லாம் மறைஞ்சு போயிடும் நினைச்சிட்டு இருக்கோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், ஜாயோட வீடியோ. எந்த ஒரு பொண்ணாலையும் சரி, ஒரு திருநங்கையாலையும் சரி, ஜாய் அந்த கோலத்துல பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, கண் கலங்குச்சு, வேதனைப்பட்டேன். அதுக்காக தான் அந்த அவேர்னஸ் நான் கொடுக்க ஆசைப்படுறேன். ஜாய் தப்பு பண்ணல, ஜாய் பண்ணது சரி, நான் பேசவே மாட்டேன், தப்பு தான். ஆனா ஜாய்க்கு எவ்வளவு தப்பு, அந்த விஷயத்துல எவ்வளவு தப்பு இருக்கோ அதே அளவு தப்பு அந்த ஆண்மகனுக்கும் இருக்கு. ஆனா அந்த சமுதாயம் என்ன தெரியுமா பண்ணும்? மீண்டும் மீண்டும் பொண்ணதான் குற்றம் சொல்வோம், ஆண்களை குற்றம் சொல்லியே நம்ம பழக மாட்டோம். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. ஒரு நல்ல பாட்டு, அந்த விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சு வந்த ஒரு பாட்டு, 2 மனைவி கதாபாத்திரத்துல. அந்த கட்டிஜா வந்தா நின்னா பார்த்தா ரிப்பீட் அந்த சாங்க போட்டு, ஒரு வயதான ஒரு தமிழ் ஆண்மகன், ஒரு சவுத் இந்தியன் வெட்டிங் வச்சுக்கோங்களேன், 60ஆம் கல்யாணம், 2 மனைவியோட அவர் பண்றாரு. அதுக்கு இந்த பாட்டு போட்டு வச்சு பண்றாங்க. கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே அழகா தான் எழுதியிருந்தாங்க, இதே இதை ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா நம்ம ஏத்திருப்போமா, இதை நம்ம கொண்டாடுறோம்னு, நார்மலைஸ் பண்றோம்னு. நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது நம்ம கலாச்சாரத்துல ஒன்னாயிடுச்சு. ஒரு ஆண் எத்தனை பொண்ணு வாழ்க்கையிலயும் போயிட்டு வரலாம், ஆனா பொண்ணு என்னைக்குமே நேர்மையா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். திஸ் இஸ் ராங். அவர் செய்த தவறு ஜாயோட வயித்துல இருக்கு. சோ தவறு செய்தவனை நம்ம கண்டுக்கிறது இல்ல. நான் பார்த்தேன், ஒரு கோர்ட்டுக்கு மனைவியோட கூட வந்திருந்தாரு. இந்த மனைவிமார்களும் ஏன் தான், எவ்வளோ பணம், எவ்வளோ காசு, எவ்வளவுதான் இருந்தாலுமே அந்த ஆண்மகன்ட்ட ஓகே, உங்களுக்குன்னு ஒரு சுய மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. உங்க புடவை எனக்கு கட்ட கொடுப்பீங்களா, நீங்க யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் எனக்கு போட கொடுப்பீங்களா? எவ்வளவு பொண்ணுங்களுக்கு அது பிடிக்காது ஷேர் பண்றது. கணவனை மட்டும் எப்படி சர்வசாதாரணமா நீங்க போற இடத்துக்கு போயிட்டு வாங்க, நான் திருப்பி என்ன நீங்க தப்பு பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே நான் ஏத்துக்குவேன், பெண்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சோ இந்த இடத்துல தவறு செய்தது ஜாய் மேல நீங்க விரல காட்டி சொல்ல போறீங்கன்னா 50% அந்த ஆண்மகன் மீதும் இருக்கு. ஏமாத்துனது அந்த ஆண்மகன் தான், 2 பொண்ணுங்களை. பாப்போம், ஜாய்க்காக நாங்க இருக்கிறோம். ஓகே, ஐ ஸ்டாண்ட் வித் ஜாய், அவ்வளவுதான் சொல்வேன். அண்ட் இந்த தீபாவளி ஜாய்க்கு சந்தோஷமான தீபாவளியா இருக்கணும். ஏன்னா வயிற்றுல குழந்தை இருக்கு, நாங்க இருக்கோம், வி லவ் யூ ஜாய், நாங்க இருக்கிறோன்ற அந்த இதோட ஜாய் இன்னைக்குமே ஹாப்பியா இருக்கணும். வி ஆர் தேர் ஃபார் யூ. மக்கள் இதை யோசிச்சு பாருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நிலைமையில நம்ம சொந்த தங்கச்சி இருந்தாலுமே நம்ம கேவலமா நினைக்க மாட்டோம், கேவலமா பேச மாட்டோம், சப்போர்ட் பண்ணி தான் நிற்போம். அப்படிதான் நம்ம ஜாய்க்கு நிக்கணும். மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட இஷ்யூ உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில தனுஜா சிங்கம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஜாய் கிறிசல்டாக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. அண்ட் அதே வீடியோவை ஜாய் கிறிசல்டா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி, கருவில் இருக்கும் குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜ், இது இத்தகைய அற்புதமான ஆத்மாக்களால் சூழப்பட்டிருப்பது பாக்கியம் அக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஜாய் கிறிசல்டாக்கு ஆதரவா பேசி தனுஜா சிங்கம் வெளியிட்ட வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.